सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः। भागीशाय यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अस्मिन् लोके अथवा अमुष्मिन् मुनिभिः तत्त्वदर्शिभिः दृष्टायोगाः प्रयुक्ताश्च पुंसां श्रेयः प्रसिद्धये तान् आतिष्ठति यः सम्यक् उपायान् पूर्वदर्शितान् अवरः श्रद्धया उपेतः उपेयान् विन्दते अंजसा तान् अनादृत्य यः अविद्वान् अर्थान् आरभते स्वयं तस्य व्यभिचरन्ति अर्थाः आरब्धाश्च पुनः पुनः। पुरा सृष्टा हि ओषधयः ब्रह्मणा या विशाम्पते भुज्यमाना मया दृष्टा असद्भिः अधृतव्रतैः। பூமாதேவி பிருத்துட்ட பேசுறது சொல்கிறா, நீ வந்து எத்தனையோ உபாயங்கள் வந்து பூர்வ தத்துவதர்ஷிபிகி முனிவர்கள்லாம் முன்னாடி தத்துவத்தை அறிந்தவர்கள்லாம் முன்னாடி வந்து எத்தனையோ ஒரு மெத்தடாலஜிஸ் வந்து டிவைஸ் பண்ணியிருக்கா. அதெல்லாம் வந்து ஸ்ரேயஸுக்காக ஒரு நன்மையை கொடுக்கறதுக்காக வந்து பார்த்த ஒரு தீர்மானம் பண்ண அந்த மெத்தட்ஸ் எல்லாம் வச்சுண்டு எவன் ஒருவன் அந்த உபாயங்களை சமயக்கு ஆதிஷ்டதி அதை நன்னா ஸ்ரத்தையோட ஒருவன் அதை வந்து மேற்கொண்டான்னா அவரக அப்படி ரொம்ப ஒரு அவனுக்கு வந்து கேப்பபிலிட்டிஸே இல்லாத சாமர்த்தியமே இல்லாத ஒருவனாக இருந்தால் கூட அவனுக்கு வந்து உபேயான விந்ததே அவனுக்கு வேணுங்கிற சித்தியை அவனால் அடைய முடியும். அதே அந்த பூர்வாச்சாரியர்கள் சொன்ன ஒரு மெத்தட்ஸை வந்து அனாதிருத்திய அதை ஆதரவு செய்யாமல் ஒருவன் வந்து இறங்கினான்னா அவித்வான். ஏன்னா அவனுக்கு எது பண்ணணும் கர்த்தவியம் அகர்த்தவியம் தெரியலை. அப்படி அவன் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தான்னா வியபிச்சரந்தி அர்த்தாக புனப்புன மறுபடியும் ஆரம்பிச்சும் பிரயோஜனம் இல்லை. இஃப் த மெத்தடாலஜி இஸ் ராங் எத்தனை தடவை பண்ணாலுமே தப்பான ஒரு முடிவில் தான் போய் முடியும். அது கரெக்டான மெத்தடாலஜி அதுக்காக தான் அடாப்ட் பண்ணணுன்னு இருக்கு. முன்னாடி பிரம்மா ஹே விஷாம்பதே அப்படின்னார். அந்த கடைசியில் பார்த்தோம் அதை இந்த பூமியிலேருந்து வந்து ஓஷதிகளும் செழிப்பும் நமக்கு வரல, அதுதானே கிராப்ஸ் பயிர் ஏற்படலை விளையலைங்கிறத தானே பேசுகிறோம். அந்த அக்ரிகல்ச்சருக்கு வந்து அதிபதியாக இருக்கக்கூடிய வர்ணம் வந்து வைசியர்களுடைய ஒரு கிளாஸ் தான். அந்த வைசியர்களுடைய பற்றியேன்னு அட்ரஸ் பண்ணுறா பூமாதேவி. அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது. விஷாம் பதே இந்த நீ வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும். அவர்கள் தான் ஒழுங்காக நடந்துக்கலை, தன்னுடைய சுயலாபத்துக்காக எத்தனையோ இந்த பூமியை போட்டு கறந்துருக்கா. அதனால இன்னைக்கு எல்லாமே உள்ளே போயிடுத்துங்கிறார். அசத்பிகி அதிருதவிரதைகி ஒரு விரதம் மேற்கொள்ளாமல் கெட்டவர்களாக இந்த பூமியான நான் அனுபவிக்கப்பட்டிருக்கேன். இதில் இருக்கக்கூடிய ஓஷதிகள்லாம் பிரம்மா சிருஷ்டிச்சது. அதை முழுக்க பீப்புள் ஹவ் பீன் ட்ரெயினிங் இட் கம்ப்ளீட்லி. உருப்படியாக ஒரு மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணாத அதை கவுண்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி சில விஷயங்களை பண்ணணும். அது பண்ணாமல் நம்ம மாட்டுக்கு இழுத்துட்டே இருந்தோம் வச்சுக்கோங்களேன். இந்த பயிர் பண்ணுறச்சே கூட ஒரு இன்டர்மீடியரியாக 2 மாதம் இந்த கடலை அதெல்லாம் போடுவா. ஏன்னா இட் ப்ரொவைட்ஸ் நியூட்ரியன்ஸ் ஃபார் த பூமின்னு. கண்டினியூஸாக நம்ம வந்து ரைஸே பண்ணிட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து பூமியில் சத்து குறைஞ்சி போயிடும். அந்த சத்து திருப்பியும் வளர்க்கணும்னா அந்த பூமியை கொஞ்ச நாள் வந்து வெறுமனை விடணும். இல்லைன்னா அதுக்கு வந்து சத்து கொடுக்குற மாதிரி இந்த ஆல்டர்னேட்டிவ் கிராப்ஸ் போட்டாகணும். அப்படி எதுவுமே பண்ணாத வெறுமனை இழுத்துட்டே இருந்தால் எங்கேருந்து சாரம் இருக்கும் இந்த பூமியில் அப்படிங்கிறா பூமாதேவி. மேலே அபாலிதா அநாதிருதாச்ச பவத்பிஹி லோகபாலகைஹி சோரீபூதே அத லோகே அகம் யஜ்ஞார்த்தே அக்ரசம் ஓஷதீஹி அகம் ஓஷதீஹி அக்ரசம். நான் இந்த ஓஷதிகளை வந்து அக்ரசம் கிரசத்தேன்னா வந்து சாப்பிட்றதுன்னு அர்த்தம், விழுங்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அக்ரசம் நான் விழுங்கினேன். எதற்காக? யஜ்ஞார்த்தம். ஏதோ 4 பேர் யாகம் பண்ண உங்களுக்கு வந்து இந்த பூமியில் இருக்கக்கூடிய சத்தெல்லாம் அதுக்கு போயின்னு இருக்கு. பண்ண வேண்டியவா இப்போ ரோல்ஸ் கிளியராக இருந்ததுன்னா நமக்கு என்ன ஆகும்? பிராமணர்கள் அவர்கள் செய்ய வேண்டிய யாக காரியங்களை செஞ்சுட்டே இருந்தான்னா இந்த பக்கம் அந்த பூமியை ரெப்ளனிஷ் பண்ணுறதுக்கு வைசியர்களும் மற்றவர்களும் பாடுபடணும். அப்போ தான் உங்களுக்கு இங்கே பூமி ரெப்ளனிஷ் ஆகும், யாகத்துக்கு மறுபடியும் ஒரு நியூட்ரியன்ட்ஸ் போகும், உங்களுக்கு அதுக்கு உண்டான தேவையான சாமான்கள் இங்கே போக முடியும். அப்போது அபாலிதா
இதுவரையில் வேணனுடைய ராஜ்யம் நடந்துருக்கும் பொழுது அவளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடையாது பூமாதேவிக்கு. அபாலிதா அதுதான் இங்கே போட்டிருக்கார். பவத்பிஹி இது ராஜ சாமானிய அபிப்பிராயணங்கிற வேணாதிபிஹி இதுவா. எய்தர் பொதுவாக ராஜாக்கள் யாருமே என்ன ஒழுங்காக காப்பாத்தல்ல அபாலிதா. ஆகையினால சோராதி அனிவாரணாத்து இந்த திருடர்கள்லாம் இருந்ததுனால, திருடன்னுங்கிறச்சு மற்றவனுடைய ஒரு செல்வத்தை திருடுறவன்னு மாத்திரம் கிடையாது, பூமியை திருடுறவன் தானே. பூமியில் இருக்கக்கூடிய சத்தை பிடுங்கிண்டு மறுபடியும் அவளுக்கு தரலைன்னா அதுவும் ஒரு விதத்தில் ஒரு சௌரியம்தான். அப்படி இந்த இந்த ஜனங்கள் வந்து யார் யாரெல்லாம் பூமியினிடமிருந்து திருடினார்களோ அவர்களை தடுக்கல இந்த அரசர்கள். வேணன் முதலிய அரசர்கள்னு எடுத்துக்கலாம், இல்லை பொதுவாகவே என்னென்ன அரசர்கள் இருந்தாலோ அவள்லாம் வந்து they were not protecting me அபாலிதா. அனாதிருதாச்ச அனாதிருதாங்கிறச்ச யஜ்ஞாதி பிரவர்த்தன அபாவாத்து யாகங்களே நடக்கல. அப்படியே யாகங்களுக்கு நடந்தா கூட அந்த யாகத்துக்காக மிச்சமீதி இருக்கிறத எடுத்துக்க வேண்டிருக்கு. ஸோ சோரி பூதே அத லோகே இந்த மாதிரி உலகமானது கம்ப்ளீட்டாக வந்து திருடப்பட்ட பொழுது நான் என்ன பண்ணேன், ஓஷதீஹி யஜ்ஞார்த்தே அக்ரசம் பின்னாடி செய்ய வேண்டிய யாகங்களுக்காக, அல்லது ஒரு நல்லவன் யாகத்தை பண்ணும் பொழுது அவனுக்கு உண்டான பலன் வரணுமா இல்லையா, அதற்காக வேண்டி நான் வந்து இந்த ஓஷதிகள் எல்லாத்தையும் நான் என்னிடத்துல அப்படியே கிலிதவதி அக்ரசம்ங்கிறது விழுங்கி விட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா அதிருதவிரதைஹி புக்தா ந பிரசோஷ்யந்தே ததச்ச யஜ்ஞாதயா ந சித்தேரன். அதான் சொல்கிறேன். அதிருதவிரதைஹி விரதம் மேற்கொள்ளாதவர்களால் இந்த பூமியானது பூமியானவள் புக்தா அனுபவிக்கப்பட்டாளே எனில் ந பிரசோஷ்யந்தே வெளியில் வரப்போறதில்ல, பிரசவிஷ்யதி அந்த பூமியில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் வெளியில் வராது. அதுக்கப்புறம் யஜ்ஞத்துக்காக மீண்டும் செய்யணுங்கிறதுக்கு நான் வந்து உள்ளே அடக்கி வச்சுன்றது. நில் பேலன்ஸ் இருந்ததுன்னா என்ன பண்ணுறது, இந்த அதுக்கு தான் அந்த பேங்க்லலாம் ஒரு மினிமம் பேலன்ஸ்னு ஒன்று சொல்கிறாளோ இல்லையோ, மொத்தமாக வழிச்சுட்டோம்னா எங்கேருந்து நமக்கு வரும், ஒன்றுமே வராதே. அந்த மினிமம் பேலன்ஸ் மாதிரி நான் வச்சுட்டேங்கிறான் அம்பாள். ந ததா யஜ்ஞாதயா ந சித்தேரன் சித்திக்காதே அப்படிங்கிறதுனால யஜ்ஞார்த்தே பின்னாடி ஒரு நல்லவன் ஒரு யாகத்தை செய்தான்னா அதுக்கு வந்து பயிர் வேணுமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அதை நான் வந்து விழுங்கிட்டேன், உள்ள அடக்கின்ட்டேன் அது சூக்ஷ்ம ரூபமாக. அபாலிதா அநாதிருதாச்ச பவத்பிஹி லோகபாலகைஹி லோகபாலகர்களாக இருக்கும் பவத்பிஹி உங்களைப் போல் இருக்கும் அரசர்கள், அல்லது இங்கே பிருத்துவை எடுக்கிறதுக்கு பதிலாக பிருத்துவுக்கு முன்னாடி இருந்த வேணன் முதலிய அரசர்கள் அவர்களால் அபாலிதா பாலிக்கப்படாதவளாக, அதாவது ரட்சிக்கப்படாதவளாக, அநாதிருதா யஜ்ஞம் ஏற்படாததுனால யாகங்கள் நடக்காததுனால ஒரு பொருட்படுத்தாமல் தள்ளப்பட்டவள் ஒதுக்கப்பட்டவளான நான் சோரி பூதே லோகே இந்த உலகமானது முழுவதும் திருடர்களால் நிரம்பி இருக்கிறதுனால, திருடரே இல்லாமல் இருக்கும் பொழுது திருடர்கள் வந்து சேர்ந்துட்டா, ஏன்னா இந்த பூமி உங்களால் காப்பாற்றப்படலை, அல்லது வேணன் மாதிரி இருக்கிறவன்லாம் இந்த மாதிரி நடத்திட்டு இருந்ததுனால இந்த பூமி இப்படி ஆயிடுத்து. அப்படி லோகம் ஆன பொழுது நான் இந்த ஓஷதிகளை என்னுள் அடக்கி கொண்டேன். எதற்காக? யஜ்ஞார்த்தே யாகத்திற்காக. அபாலிதா அநாதிருதாச்ச பவத்பிஹி லோகபாலகைஹி சோரீபூதேத லோகே அஹம் யஜ்ஞார்த்தே அக்ரசம் ஓஷதீஹி நூனம் தாஹ வீருதஹ க்ஷீணாஹ மயி காலேன பூயசா தத்ர யோகேன திருஷ்டேன பவான் ஆதாத்தும் அர்ஹதீங். நீ யோகத்தினால பார்த்து நீ எடுத்துக்கோங்கிறார். நூனம் கண்டிப்பா எனக்கு தெரியும். இந்த தாஹா வீருதஹா அந்த பயிர்கள்லாம் பூயசா காலேன ஒரு டைம் ஃப்ரேம் இத்தனை நாள் ஆயிடுத்தோ இல்லையோ, ஒவ்வொரு அரசனும் எத்தனை வருஷம் அவன் வந்து ஆள்றான் இங்கே. அதனால பூயசா காலேன வெகு காலத்தில் க்ஷீணாக மயி என்னிடத்தில் இருக்கக்கூடிய மயி வீருதகா தாகா அந்த ஓஷதிகள் என்ன முன்னாடி இருந்தனவோ அது அப்படியே க்ஷீணம் அடைஞ்சுடுத்து ரொம்ப நாள் கணக்கில் நாள் போக போக உங்களுக்கு வந்து என்னிடத்தில் அப்படியே நசிச்சு போயிடுத்துங்கிறா. க்ஷீணம்னா சூக்ஷ்ம ரூபமாக ஆயிடுத்துங்கிறா. கம்ப்ளீட்டாக வந்து
அதான் சொன்னேன் மினிமம் பேலன்ஸ் லெவலில் இருக்குது இப்போன்னு. தத்ர யோகேன திருஷ்டேன யோகத்தினால பார்த்து பவான் ஆதாத்தும் அருகதி. உன்னுடைய யோக திருஷ்டியினால நீ அது எங்கே இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து அதுக்குண்டான உபாயத்தையும் தேடி கண்டுபிடிச்சு நீ எடுத்துக்கோ அப்படின்னு அம்பாள் பிரார்த்தனை பண்ணுறா. நூனம் தா வீருதா, வீருத்துனாலும் ஓஷதிகள் க்ஷீணாக மயி காலேன பூயசா தத்ர யோகேன திருஷ்டேன பவான் ஆதாத்தும் அருகதி. வத்சம் கல்பய மே வீர ஏனாஹம் வத்சலா தவ தோக்ஷ்யே க்ஷீரமயான் காமான் அனுரூபம் ச தோஹனம். ஹே வீர பிருத்துவே வீரனே, மே வத்சம் கல்பய எனக்கு ஒரு கண்ணுக்குட்டியை நீ கல்பய ஏற்பாடு செய். எப்படி? ஏன எதனால், எந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு அகம் வத்சலா எனக்கு ஒரு வத்சம் லாத்தி இது வத்சலான்னு அர்த்தம். நான் ஒரு அந்த குழந்தையினிடம் அந்த கண்ணுக்குட்டியினிடம் ஒரு ஆசையை கொண்டவளாக ஆவே, ஒரு அன்பு எனக்கு வரும். வத்சலான்னாலே அந்த அந்த குழந்தைய கொஞ்சணுங்கிற ஒரு ஆட்டிடியூட் இருக்கு பாருங்கோ, அந்த பாவனை தான் வத்சலத்துவம்னு வேறு. இதையே அதாவது நம்ம நவரசங்கள்னு சொல்கிறோம். ஸ்ருங்காரம், ஹாஸ்யம், கருணம், வீரம், அத்புதம், சாந்தம் வரைக்கும் அதுலேயே 8 ரசங்கள் தான். சாந்தம்ங்கிறது லேட்டர் இப்போ அடிஷன்னுங்கிறா. 14th century வர்றச்சு வாத்சல்யம்ங்கிறதும் ஒரு ரசமாக இருக்கலாமோ இல்லையோங்கிற. ஒரு அம்மா குழந்தைகிட்ட காமிக்கிற அன்பை பார்த்த உடனே எனக்கு இங்கே மனசு பொங்கிறது, அது ஏன் ஒரு ரசமாக இருக்கக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்ணுறார். அதையும் ஒரு ரசமாக இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆசை தான் பிரேமையை தான் நம்ம வசதியாக சொல்லணும். பகவானுக்கு உண்டான ஒரு பக்தியையே கம்மியாக பண்ணிடுவா. நாட்டியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாகித்ய ரசத்தில் தேவ விஷயக்க ரத்தின்னுடுவா, ரசம்னே இல்லை. அதுக்கு மதுசூதன ரசத்துக்கு பக்தி தான் வசதியான ரசம்னு அவர் கொண்டு வச்சார். ஸோ இந்த நான் ஸ்ருங்காரம், அதாவது நாயிகா பாவத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய எத்தனையோ பிரேமைகள் இருக்கும் பொழுது அந்த பிரேமைக்கெல்லாம் ஒரு ரசம் ஸ்டேட்டஸை கொண்டு வந்தா லேட்டர் பீப்புள். அதில் வாத்சல்யம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு குணமாக எடுத்து சொல்கிறார் சாகித்ய தர்ப்பணக்காரர் விஸ்வநாதர்னு ஒருத்தர். அது வாத்சல்யம்ங்கிறது ஒரு ரசம், அது வரும் பொழுது தானாக பெருகுங்கிறார். அதுதான் அங்கே அம்பாள் கேட்டுக்கிறதே, இங்கே பூமாதேவி கேட்டுக்கிறது எப்படின்னா, வத்சம் தாத்ருஷம் வத்சம் கல்பய, நீ ஒரு ஒரு கண்ணுக்குட்டியை ஏற்பாடு பண்ணு. எந்த கண்ணுக்குட்டியை பார்த்ததுனால, ஏன அகம் வத்சலா பூத்வா, நான் அப்படியே அன்பு கொண்டவளாக ஆகி தவ உனக்கு க்ஷீரமயான் காமான் தோக்ஷ்யே அனுரூபம் ச தோஹனம் தோஹனம் தோக்ஷ்யே அப்படி இருக்கணும். சரி, அனுரூபம் தோஹனம்னு தோஹ பாத்திரம் ச கல்பயன்னு இருக்கணும், இதோட சேர்ந்து இருக்கணும். இங்கே பாருங்க, தோக்தாரம் ச உபகல்பய, அதுக்கப்புறம் தான் தோக்ஷேன்னு வரணும். ஸோ தோக்தாரம் ச மகாபாஹோ பூதானாம் பூதபாவனா அன்னம் ஈப்சிதம் ஊர்ஜஸ்வத்து பகவான் வாஞ்சதே எதி. இது இது ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லணும், தனியாக சொல்லிட்டேன். ஸோ எதி பகவான் ஊர்ஜஸ்வத்து அன்னம் ஈப்சிதம் வாஞ்சதே, ஒருவேளை நீங்கள் ஊர்ஜஸ்வத்து ரொம்ப ஒரு பலத்தோடு இருக்கக்கூடிய சத்துள்ள ஈப்சிதம் அன்னம் வேண்டும் உணவு நீங்கள் ஆசைப்படுறேன்னா, எதி இச்சசே இது எதி வாஞ்சத்தே உங்களுக்கு ஆசைப்படுறேன்னா அப்பொழுது வத்சம்மே கல்பய, இதோட கனெக்ட் பண்ணிட்டுருவோம். எதி ஒருவேளை பகவான் ஆன பிருத்து நீங்கள் ஈப்சிதம் அன்னம் விரும்பிய ஒரு உணவு, அது ஊர்ஜஸ்வத்து சத்துள்ள உணவாகவும் இருக்கணும். ஏன்னா ஹெல்தி, ஏன்னா ஹிதம் மனோஹாரிச்ச துர்லபம் வச்சகாம்பர், ஹிதமாகவும் இருக்கணும் வேணுங்கிறதாகவும் இருக்கணும்னா கஷ்டம் தானே. நமக்கு பிடிச்சதெல்லாம் நமக்கு அன்ஹெல்தியாக போயிடுறது, ஹெல்தியாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் பிடிச்சதாகவும் இருக்கணுங்கிறான். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுலேயே நமக்கு கஷ்டப்படுறோம், அந்த மாதிரி 2 குவாலிட்டியும் சேர்ந்து இருக்கிறதுக்கு இல்லை. ஊர்ஜஸ்வத்து சத்துள்ளதாகவும் ஈப்சிதம் அன்னம் பிடிச்ச அன்னமாகவும் உனக்கு வேணும்னு இருந்ததுன்னா அப்பொழுது ஹே பூதபாவனை, பூதங்களெல்லாம் உன்னிடத்திலே நீ உற்பத்தி செய்பவன்,
ஜீவனை ரட்சிப்பவன். பூதானு பாவயதி, பாவயதிங்கிறச்சு சிருஷ்டி கர்த்தாவாகவும் ஸ்திதி கர்த்தாவாகவும் சம்ஹார கர்த்தாவாகவும் இருந்து இந்த பூதங்களை மேனிஃபெஸ்ட் பண்றவன் அர்த்தம். பகவானா பார்க்குறார் இல்லையா, விஷ்ணுவனுடைய அவதாரம் தானே. அதனால ஹே மகாபாஹோ, இங்கே நல்ல வலுவுடைய ஒரு வீரனாக நீ அவதாரம் எடுத்திருக்க. வீரஹா மகாபாஹோ, நல்ல ஒரு பாகுவை கொண்டவன். வீரபுருஷனாகவும் இருக்க, உனக்கு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தும் இருக்கு, வீரங்கரிச்சு மனோதைரியமும் இருக்கு. பகவானுடைய அவதாரம் பூதங்களுக்காக அவளை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக எடுத்திருக்கக்கூடிய அவதாரம். ஸோ பூதானாம் பூதபாவன மகாபாஹோ ஹே வீர அப்படின்னு அட்ரஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வத்சம் கல்பய, ஒரு கண்ணுக்குட்டியை நீ ஏற்பாடு பண்ணி, ஏன்னு எந்த கண்ணுக்குட்டியை பார்த்ததுனால வத்சலா பூத்வா, என் மனசில் எனக்கு ஒரு வாத்சல்யம் அன்பு கொண்டவளாக நான் தவ க்ஷீரமயான் காமா சாரி இது விட்டேன், திருப்பியும் அதை விடுறேன். அனுரூபம் ச தோஹனம் தோக்தாரம் வத்சம் ச கல்பயங்கிறார். ஸோ வத்சம் கல்பய ஏன அகம் வத்சலா பவாமி. அதுக்கப்புறம் அனுரூபம் தோஹனம் தோக்தாரம் ச உபகல்பய, அதையும் சொல்கிறா. தோஹனம்ங்கிறச்சே அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் வேணும் இல்லையோ, அந்த பாத்திரமும் அது உகந்ததான ஒரு பாத்திரமாக இருக்கணும். மேலும் தோக்தாரம் கரப்பவனையும் உபகல்பய, அவனையும் நீ தயார் பண்ணி, அப்போ உனக்கு க்ஷீரமயான் காமான் தோக்ஷியே, உனக்கு பால்மயமாக, அதாவது க்ஷீரமயான் பால் வடிவமாக இருக்கக்கூடிய காமானு விருப்பங்களை நான் தோக்ஷியே அளிப்பேன். உனக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தோகன பாத்திரத்தில் நான் இது எல்லாத்தையும் அளிப்பேன், கொடுக்கிறேன். அதாவது தோக்ஷியேனா தோகனம் கரக்கரேங்கிறா. வத்சம் கல்பய மே வீர ஏனாகம் வத்சலாதவ தோக்ஷியே க்ஷீரமயான் காமான் அனுரூபஞ்ச தோகனம் தோக்தாரம் ச மகாபாஹோ பூதானாம் பூதபாவன அன்னம் ஈப்சிதம் ஊர்ஜஸ்வத் பகவான் வாஞ்சதே யதி சமாம் ச குருமாம் ராஜன் தேவவிருஷ்டம் யதா பயः அபர்த்தாவபி பத்ரந்தே உபாவர்த்ததே மே விபோ. விதுரர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் வந்துருக்கீங்க இல்லையா. விதுரர் மைத்ரேயருக்கு கேட்ட கேள்விகள் என்ன, எந்த கான்டெக்ஸ்டில் பூமாதேவி தன்னிடத்தில் ஓஷதிகளை இழுத்துண்டா, எதுக்காக பிருது மகாராஜா அவரை கொல்றதுக்காக, எதுக்கு கோரூபத்தை எடுத்துண்டா பூமாதேவி, எதுக்கு பிருது மகாராஜா அவளை பின்தொடர்ந்து ஓடினார், அதுக்கப்புறம் பிருது மகாராஜா சமப்படுத்தினாருங்கிறே அது என்ன, அதெல்லாம் தானே கேள்வியாக விதுரர் முதல்ல கேட்டது. அதுக்கு ஒவ்வொன்றா பதில் வந்துருக்கீங்க. சமாம் ச குருமாம் ராஜன்னு தேவவிருஷ்டம் யதாபய அபர்த்தாவபி பத்ரந்தே உபாவர்த்ததே மே விபோ. ஹே விபோ, எங்கும் நிறைந்திருக்கின்ற பலம்பொருள் ராஜன், இப்போ ராஜ அவதாரத்தை எடுத்துட்டு இருக்கக்கூடியவரே, தேவவிருஷ்டம் பயஹா யதா அபர்த்தாவபி தே உபாவர்த்ததே ததா மாம் சமாம் குரு. அபர்த்தாவபி அபரித்து அப்படி பிரிச்சுக்கணும். அதை அபரித்தௌ அப்பி அபகதே அப்பி வருஷர்த்தௌ, வருஷாகாலம் முடிந்த பிறகும், வருஷாகாலம் விலகின பிறகும் எவ்வாறு ஜலமானது எங்கும் இருக்குமோ அப்படி தேவவிருஷ்டம் பயஹா தேவ நதி மாத்திருக்காக தேவ மாத்திருக்க கிருஷி மாத்திருக்காகான் இருக்கு. அதாவது இந்த அதேவ மாத்திருக்காகான் இருக்கு. தேவ மாத்திருக்காக அதேவ மாத்திருக்காக. அதாவது தேவ மாத்திருக்காகங்கிறச்சே தேவர்கள்டேர்ந்து மழை பொழிஞ்சு அந்த மழை நதிகளில் நிரம்பி அந்த நதிகளிலிருந்து வரக்கூடியது அதனால் இரிகேட் ஆகிறது, அவ்வளவுதான். வெரஸ் அதேவ மாத்திருக்காகங்கிறச்சு மழையை டிபெண்ட் பண்ணாமல் இருந்துண்டு, அல்லது இப்படி எடுத்துக்கலாம், மழை பொழியர்ச்சே மாத்திரம் அந்த செழிப்பு வருது, விளைச்சல் இருக்குது. இப்போது இன்னொரு விதம் எப்படின்னா, அந்த மழை போனதுக்கு அப்புறமும் நம்ம பூமியை சமமாக்கி நதிகளினுடைய ஒரு வரிசையை பண்ணோம்னா அந்த நதியிலேருந்து நம்ம ஜலம் எடுத்து இரிகேஷன் மெத்தட்ஸில் கிருத்திரிமமாக நம்ம வயலுக்கு நீரை பாய்க்கலாம். அது அதேவ மாத்திருக்காகங்கிறோம். இட் டசன்ட் டிபெண்ட் ஆன் ரெயின். ஸோ ரெயின்ஸை டிபெண்ட் பண்ணி வானம் பார்த்த பூமின்னு ஒரு பக்கம், ரெயின்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பூமிகள். அதே இரிகேஷன் மழை வர்றச்சே தண்ணியை தேக்கிண்டு அதுக்கப்புறம் மழை இல்லாத காலத்தில் அந்த தண்ணியை வயலுக்கு பாய்க்கிறதுங்கிறது அதேவ மாத்திருக்கா.
இது ஒரு பக்கம். இல்லைன்னா கீழே இருந்து பூமியிலேருந்து சுரக்கிறது, தண்ணியை எடுக்கிறது, மோட்டர் போட்டு எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, போர் கட்டி அதெல்லாம் பண்ணுறோம். அது அதேவ மாத்திருக்காக வானம் பார்த்த பூமி இல்லை. இங்கே தேவவிருஷ்டம் பயகா, தேவனால் இந்திரனால் வருஷிக்கப்பட்ட அந்த ஜலம், தேவவிருஷ்டம் பயகா யதா அபர்த்தாவபி அபகதே வருஷர்த்தௌ அபி தேவவிருஷ்டம் உதகம் யதா மே மயி சர்வதா வர்த்ததே உபாவர்த்ததே. என்னிடத்துல எப்படி இது எல்லா இடத்துலையும் பரவி இருக்குமோ அந்த ஜலம், வருஷா காலம் போன பிறகும் அவ்வாறு மாம் சமாம் குரு. உபாவர்த்தத்தேன்னு எங்கும் நிரம்பி இருக்கும், சர்வதா வர்த்தத்தேன்னு அர்த்தம். ஆங் ரெண்டு உபசர்க்கத்தையும் சேர்த்து வர்த்தேதா போட்டிருக்கோம். அதுக்கு எங்குமே இருக்கக்கூடுமோ அப்படி நீ என்னை சமீகரணம் செய்ய வேண்டும். எங்கே பார்த்தாலும் விஷமாம் தானே சொன்னார். மலையாக பிடிச்சு வச்சிருக்கார் வராக அவதாரத்தில். அந்த வராக அவதாரத்தில் மலையாக பிடிச்சி அது பாயன்சிக்காக வச்சிருக்கார் அவர். இப்போ அங்கங்கே கொஞ்சம் சரிப்படுத்தி நம்ம பண்ணாதான் நதி ஓடும். ஜலம் வருஷா காலம் இல்லாட்டா கூட அது தேங்கிட்டு நமக்கு பூமிக்கு செழிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி நீ செய் அப்படின்னு கேட்டுக்கிறா. சமாம்ச குரு மாம் ராஜன்னு, என்னை மாம் என்னை சமாம் குரு என்னை சரி செய். அதாவது பூமியை பதப்படுத்து. அந்த பதப்படுத்திட்டேன்னா அபர்த்தாவபி தேவவிருஷ்டம் பயகா மழை, அந்த மழை இருக்கே தேவனால் வர்ஷிக்கப்பட்ட ஜலம் பயகா, அது நதி பாய்ச்சல் இருக்கிற பூமி மாதிரி ஆயிடும். அதுக்காக நீ பண்ணு. அப்போதான் அகாலத்தில் கூட தே உனக்கு பத்ரம், உனக்கு நன்மை, மே என்னிடத்திலிருந்து ஒரு நன்மையானது உபாவர்த்தத்தை தொடர்ச்சியாக உண்டாகும்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா எங்கும் என்னிடத்தில் இருக்கும். அப்படி மேங்கிறதுக்கு மையின்னு எடுத்துட்டு இருக்கார் ஸ்ரீதர சுவாமி சப்தமியில். ஸோ மே என்னிடத்தில், தே உனக்காக, பத்ரம் நன்மையானது, உபாவர்த்தத்தை வர்த்தேத தொடர்ச்சியாக இருக்கும், அல்லது எங்கும் மங்களம் பரவி இருக்கும். சமாம்ச குருமாம் ராஜன் தேவவிருஷ்டம் யதாபயா அபர்த்தாவபி பத்ரந்தே உபாவர்த்தேத மே விபோ. இது பிரியம் ஹிதம் வாக்கியம். புவஹ ஆதாய பூபதிஹி வத்சங்கிருத்வா மனும் பாணௌ அதுகது சகல ஓஷதீஹி. இப்போ இது பிரியம் ஹிதம் வாக்கியம் புவஹ ஆதாய பூபதிஹி, அந்த அரசன் என்ன பண்ணார்னா புவஹ வாக்கியம் பூமியினுடைய பிரியமான ஹிதமான வாக்கியத்தை ஆதாய ஏற்றுக்கொண்டு அதை கேட்டுட்டு மனும் வத்சம் கிருத்வா, மனு ஸ்வயம்புவ மனு, அந்த மனுவை வத்சம் கிருத்வா 14 மனுக்கள், ஒவ்வொரு மொத்த 71 சதுர்யுகம். ஸோ ஒரு மனுவனுடைய ரூல் பல சதுர்யுகங்களுக்கு போகும். அதனால் முதல்ல பிருத்து என்ன பண்ணார்னா மனுவை வத்சம் கிருத்வா ஸ்வயம்புவ மனுவை கன்றுக்குட்டியாக பண்ணி அமைத்து பாணவ் சகல ஓஷதீஹி அதுஹத், பாணவ் தன்னுடைய கையே தோகன பாத்திரமாக ஆச்சு. தோக்தா தான், அதாவது பிருத்து மகாராஜா தான் தோக்தா கரப்பவன், கண்ணுக்குட்டி ஸ்வயம்புவ மனு, பூமாதேவி தான் அவளை தானே கறக்கணும். அங்கே கை தோகன பாத்திரம் உபகல்பையான்னு போட்டிருந்தார். அந்த தோகன பாத்திரம்ங்கிறச்சு அந்த பாலை வாங்கிக்கிற ஒரு பாத்திரம், அது பகவானுடைய கையே ஆயிடுறது, பிருத்துவனுடைய கை. ஸோ பாணவும் தன்னுடைய கையில் சகல ஓஷதீஹி எல்லா விதமான பயிர்களையும் அதுஹத் கறந்தார். இப்போ அடுத்ததுலேருந்து ஒவ்வொன்றா ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி அப்படிங்கிறது, எந்தெந்த சாரத்தை எந்தெந்த கிளாஸ் ஆஃப் பீயிங்ஸ் எந்தெந்த ஒரு தோகன பாத்திரத்தில் இது பண்ணால் ஒரு சார்ட்டு மாதிரி நம்ம போட்டுவிடலாம். நான் போடல, ஆனால் சொல்கிறேன், யார் தோக்தா, யார் எது தோகன பாத்திரம், எது வத்சகா கண்ணுக்குட்டி, என்ன ப்ராடக்ட் அதையும் எழுதணுமோ இல்லையோ. பால் ரூபமாக தர்றதுங்கிறது ஒன்று, ஆனால் ப்ராடக்ட் என்ன அவளுக்கு வேணுமோ அதை தானே கறந்துண்டா. இந்த பூமாதேவி தன்னிடத்தில் ஓஷதிகளை இழுத்துண்டது எவ்வளவு ஒரு ஃபார் ரீச்சிங் எஃபெக்ட்ஸ் இருந்ததுங்கிறது நமக்கு இதுலேருந்து தான் தெரியும். யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வஸ்துக்கள் வேண்டிருந்ததோ அதை அந்தந்த கிளாஸ் ஆஃப் பீயிங்ஸ் உங்களுக்கு பூமாதேவிட்டேருந்து கறந்துண்டா. அதை இங்கே சொல்ல போகிறார்.
இது பிரியம் ஹிதம் வாக்கியம் புவஹ ஆதாய பூபதிः வத்சங்கிருத்வா மனும் பாணோ அதுகத் சகல ஓஷதீः ததா அபரே ச சர்வத்ர சாரமாதததே புதாः ததः அன்யே ச யதா காமம் துதுஹுஹு பிருது பாவிதாம். ததா அவ்வாறே, அவ்வாறேங்கிறச்சு எவ்வாறேன்னு சொல்லணுமே, யதா பிருத்துஹு ஏவம் சர்வத்ர வாக்கியே பரே அபி சாரம் ஆதததே. எப்படி வந்து பிருத்து செய்தாரோ, மனுவை கல்பிச்சு ஒரு தோகன பாத்திரம் தன்னுடைய கையையே தோகன பாத்திரமாக வச்சுண்டு அதில் பயிர்களெல்லாம் கறந்தாரோ, அந்த பயிர்கள் அதாவது அந்த ஓஷதிகளை வந்து அவர் கறந்தாரோ, அதே போல ததா அவ்வாறே அபரே மற்றவர்களும் மற்ற புதாகா புத்திசாலிகளும் சர்வத்திர சாரம் ஆதததே சர்வத்திர எங்கும் எல்லா இடத்திலும், அதாவது எல்லா இடத்திலும்னா அவரவருடைய உலகத்துக்கு வேணுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய சாரத்தை, சாரம் இங்கே பலனை ஆதததே அதை ஏற்றுக்கொண்டார்கள், அதாவது கறந்தார்கள். அவரவர் தன்னுடைய தன் உலகத்துக்கு என்ன வேணுமோ அதை வந்து கறந்துண்டா. ததா அந்நேச்ச அதே போல மற்றவர்களும் துது யதா காமம் பிருது பாவிதாம் துதுஹு யதா இங்கே வந்து சர்வத்திர வாக்கியே பரே அபி சாரம் பிரஸ்துதம் அனுவர்த்தயதி ததா அந்நேச்ச ரிஷ்யாதயா. ஸோ இதை வந்து பொது சென்டென்ஸாக எடுத்துக்க சொல்கிறார். இந்த முதல் சென்டென்ஸ் என்னன்னா ததா அபரே சர்வத்திர சாரம் ஆதததே புதாஹா, அதை ஒரு சென்டென்ஸாக புது சென்டென்ஸாக எடுத்துகிட்டு இருக்கோம். எப்படி பிருத்து பண்ணாரோ அதே போல மற்றவர்களும் எல்லா இடத்திலும் அந்தந்த சாரத்தை அவளுக்கு வேணுங்கிற பலனை எடுத்துக்கொண்டார்கள், புத்திசாலியாக இருக்கிறவா. இப்போ ரிஷி முதலியவர்கள் எல்லோருமே அது என்னன்னுட்டு குவாலிஃபை பண்ணி ஒவ்வொன்றா சொல்கிறதுக்காக இந்த ரெண்டாவது சென்டென்ஸ். ததா பிறகு அந்நேச்ச மற்றவர்களும் மற்ற கிளாஸ் ஆஃப் பீயிங்ஸும் பிருத்து பாவிதாம் பிருத்துவால் பாவிதாம் வசீகிருதாம் பிருதுவனால வசீகரணம் செய்யப்பட்ட, அதாவது அடக்கப்பட்ட அந்த பூமாதேவியை யதா காமம் தனக்கு விருப்பப்படி துதுஹு கறந்தார்கள். அதில் ரிஷ்யாதயா பஞ்சதச இது 15 செட் ஆஃப் பீப்புள் இதை பண்ண போகிறான்னு போட்டிருக்காருங்க. ரிஷயா துதுஹுர் தேவீம் இந்திரியேஷு அத சத்தம வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி. ஸோ தேவீம் பிருத்வீம் பூமாதேவியை ரிஷிகள் துதுஹு கறந்தார்கள். இந்திரியம்தான் இங்கே பாத்திரம். அதுக்கு வந்து வாங் மனஸ்ரவணைஹி வேதகிரகணாத்து இந்திரியானாம் பாத்திரத்துவம். வேதமயமான பால். முதல்ல ரிஷிகள் தான் இங்கே வந்து கறந்தார்கள், தோக்தாரஹா. அந்த ரிஷிகளுக்கு இப்போ இங்கே கண்ணுக்குட்டி யாரு? வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா, ப்ரஹஸ்பதியை வந்து கண்ணுக்குட்டியாக செஞ்சு அமைத்து, சந்தோமயம் பயஹா, சந்தோமயம் வேதரூபமாக இருக்கக்கூடிய பயஹா பாலை துதுஹு கறந்தார்கள். எங்க? இந்திரியேஷு, எந்த பாத்திரத்தில்? இந்திரியங்கள் எனும் பாத்திரத்தில் ரிஷிகள். ஹே சத்தமாங்கிறது இது விதுரரை சொல்கிற மாதிரி ஆறுது. ஆமாம், சத்தம நல்லோர்களுக்கே நல்லோர்களுக்குள் வசத்திய சதாம் சிரேஷ்டா சத்தமாக, நல்லவர்களுக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய விதுரரே. அத பிறகு சுச்சிங்கிறது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்குறேன். சுச்சிங்கிறது இந்திரியேஷுங்கிறதுல வரணும். நல்ல பியூராக இருக்கக்கூடிய இந்திரியங்கள். ஒரு நிமிஷம் பார்த்துடுறேன். ஏன்னா இந்திரியேஷுங்கிறது பகுவச்சனத்தில் இருக்குது, சுச்சிங்கிறது சிங்குலரில் இருக்கேன்னு பார்க்குறேன். சுச்சி பவித்திரமான, சுச்சிங்கிறது சுச்சுன்னு எடுத்துக்கிறதுக்கு சுச்சுன்னு இல்லை, சுச்சிங்கிறதே பிரதமா ஏகவச்சனம். அதனால் சுச்சி பயஹா அப்படி கனெக்ஷன். சரி. ஸோ ரிஷிகள் தேவீம் பிருத்திவியை இந்திரியேஷு வாக்கு மனஸ்ரவணம், வாக்கு மனசு காது, இந்த 3 இந்திரியங்கள், அதாவது 3 விதமான இந்திரியங்கள். ஒன்று ஸ்ரவணம்ங்கிறதுனால உங்களுக்கு ஞானேந்திரியம்,
மனசு அந்தக்கரணம், 4 அந்தக்கரணத்தில் ஒன்று, வாக்குங்கிறது கர்மேந்திரியம். இந்த 3 விதமான இந்திரியங்கள் தான் உங்களுக்கு பாத்திரமாக இருக்குது. ஏன்னா இதை வச்சுட்டு தான் நம்ம வேதத்தை கிரகிக்கிறோம். வாக்கு முதல்ல காதில் கேட்டுக்கிறோம், அதுக்கப்புறம் வாக்கால் ரிப்பீட் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மனசில் வாங்கிட்டு வாக்கால் ரிப்பீட் பண்ணுறோம் அப்படியும் எடுத்துக்கலாம் இல்லையா. மனசில் உள்ள அர்த்தம் தான் வாங்கிக்கணுமா இல்லையா, மனசில் தாரணம் பண்ணுறோம். அப்படி வேதமானது செய்யப்படுகிறது. அது சொல்கிறா எல்லாரும் அப்படிங்கிறதுனால வேதத்தை கிரகணம் பண்ணுறது, வேதத்தை அறிந்து கொள்வதுங்கிறது இந்த 3 இந்திரியங்களினுடைய விஷயமாக தான் நம்ம கிரகிக்கிறோம் வேதத்தை. ஆகையினால ரிஷிகளுக்கு வேதமயமான பால் கிடைக்கிறது, பலன் கிடைக்கிறது. எதில் எடுத்துக்கிறான்னா தோஹன பாத்திரம், விச் இஸ் இந்திரியங்கள். அழகாக பிக்சரைஸ் பண்ணுறா பாருங்க, சிம்பிளைஸ் பண்ணி அதை பியூட்டிஃபுல்லாக சொல்கிறா. காதுனால நம்ம அந்த வேதத்தை கிரகிச்சு மனசில் வாங்கிட்டு வாக்குனால அதை சொல்கிறதுனால இந்த இந்திரியங்கள் தான் கிரகண பாத்திரம். அது பால் வேதமயம், சுச்சி பவித்திரமான வேதமயமான சந்தோமயம், பயஹா பாலை, துதுஹு கரந்தார்கள் ரிஷிகள். ரிஷயோ துதுகுர் தேவீம் இந்திரியேஷு அத சப்தம வத்சம் ப்ரஹஸ்பதிம் கிருத்வா பயச்சந்தோமயம் சுச்சி கிருத்வா வத்சம் சுரகணாக. அடுத்தது தேவர்கள் இந்திரம் சோமம் அதூதுகன் ஹிரண்மயேன பாத்திரேன வீரியம் ஓஜோ பலம் பயஹ. சுரகணாக தேவக்கூட்டங்கள் எல்லாமே தன்னுடைய கணங்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையுமே வத்சனாக, அதாவது கண்ணுக்குட்டியாக யாரை பண்ணுறதுன்னா அந்த கிளாஸ்லேயே வசத்தியாக இருக்கக்கூடியவரை தான் நம்ம கண்ணுக்குட்டியாக க்ரியேட் பண்ணுறது, அமைக்கிறது. இங்கே ரிஷிகள் பார்த்தோம்னா இப்போ பிருத்து பண்ணதே எடுத்துப்போமே, மனு ஸ்வயம்புவ மனு தான் உங்களுக்கு இந்த இந்த பூமியில் இருக்கக்கூடிய பிராணிகள்லேயே சிரேஷ்டன்னு எடுத்துட்டோம்னா மனு தானே. ஏன்னா அவர் தானே ப்ரொடெக்டர் ஆஃப் பல யுகங்களுக்கு அவர் ரக்ஷகனாக அமையிறார். அதனால மனு தான் வசத்தியான ஒரு பர்சனாலிட்டிங்கிறதுனால அவரை கண்ணுக்குட்டியாக தயாரிக்கிறது. இங்கே ப்ரஹஸ்பதி தான் தேவகுருவாக இருக்கிறதுனால ரிஷிகள்லாம் ப்ரஹஸ்பதியை கண்ணுக்குட்டியாக அமைக்கிறார். அதே தேவர்கள் என்ன பண்ணுறான்னா இந்திரம் வத்சம் கிருத்வா, இந்திரனை கண்ணுக்குட்டியாக அமைத்து, சோமம் அமிர்தம் அதூதுகன், சோமம் அமிர்தத்தை அதூதுகன் கறந்தார்கள். எதில் ஹிரண்மயேன பாத்திரேன, ஹிரண்மயமான பாத்திரத்தில் சோமம் வீரியம் பலம் எல்லாத்தையுமே பயஹ. ஓகே, சோமம் வீரியம் ஓஜஹ பலம் இது பயஹ. இது பயஹங்கிறது இப்போ இது பாலாக கறந்தார்கள். எதெல்லாம் பாலாக கறந்தான்னா வீரியம் மனசக்திம், ஓஜஹா இந்திரிய சக்திம், பலம் தேக சக்திம். ஸோ மனசனுடைய சக்தி ரூபம். இப்போ சிருஷ்டியில் எப்படி பார்த்தோம், நம்ம இந்திரியங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் இயங்க வைக்கும் தேவதா ஸ்வரூபம் இருக்குன்னு சொன்னோம். அந்த தேவதைகள்லாம் தான் இந்த சுரகணாகாங்கிறதுல இருக்கா. அவர்களுக்கு வேணுங்கிற சக்தி எதுலேருந்து சக்தி வேணுமே அவளுக்கு, அவள் சக்தியாக அந்த சக்தியை தான் இப்போ பலனாக அவள் வாங்குறா. ஏன்னா சக்தி க்ஷீணம் அடைஞ்சுடுத்து, யாகம் நடக்காததுனால தேவர்களுக்கு சக்தி இல்லை. தேவர்கள் தனக்கு வேணுங்கிற சக்தியை இங்கே கறந்துக்கிறா பூமாதேவிட்டேருந்து. ஹிரண்மயேன பாத்திரேன, நல்ல தங்கமயமான பாத்திரத்தில் சோமம் அமிர்தம், அதுதான் முதல்ல அவளுக்கு ஒரு இம்மார்டாலிட்டி, தேவத்துவம்ங்கிறத கொடுக்கறதே அந்த அமிர்தம் தான். அதுக்கப்புறம் வீரியம் மனசக்தி ரூபமாக இருக்கக்கூடியதையும், ஓஜாகா இந்திரிய சக்தி, இந்திரியங்களை இயங்க வைக்கும் சக்தி, பலம் தேக சக்தி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இதெல்லாம் பயகா அதையே பாலாக கறந்தார்கள் அதூதுகன். சரியா? ஸோ கிருத்வா வத்சம் சுரகணாக இந்திரம் சோமம் அதூதுகன் ஹிரண்மயேன பாத்திரேன வீரியம் ஓஜோ பலம் பயஹ. தைத்தேயாக அசுரர்களும் இங்கே பண்ணி, ஏன்னா அவர்களுக்கும் ஒரு சக்தி வேணும். தைத்தேயாக தானவாக வத்சம் பிரஹ்லாதம் அசுரர்ஷபம் விதாய அதூதுகன் க்ஷீரம் அயஃப் பாத்திரே சுரா ஆசவம். இங்கே தேவர்கள் அசுரர்களுக்கு அந்த ஆசவம் சுரா இன்டாக்சிகண்ட் இருக்கு, ஆல்கஹால், அதுதான் அவளுக்கு ஸ்ட்ரென்த்து.
அந்த சுராங்கிற ஒரு ஆசவம், சுராம் ஆசவம் ச தாலாதி மத்தியம்னு போடுறார். இங்கே வந்து ரெண்டாக சொல்கிறார். சுராங்கிறது சுராபானம், அது ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால். ஆசவம்ங்கிறது ஒரு டைப் ஆஃப் ஆல்கஹால். அதுக்கு கீழே அந்த டிப்பணி பார்த்தேன்னா ஒரு டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்கார். கௌடி பைஷ்டீச்ச மாத்வீச்ச அப்படின்னு சுறா 3 விதம் இப்படி சொல்கிறா. கௌடி பைஷ்டின்னா அரைச்சி பண்ணுறது, மாத்வி நெக்டர் இந்த ஃப்ளவரோட வைன் பண்ணுறதெல்லாம் அது ஒரு டைப்பு. கௌடிங்கிறது குடம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி கௌடிங்கிறது இன்னும் இந்த கிரெயின்ஸை வச்சுட்டு பண்ணுறது அதுவும் இருக்கலாம், இல்லைன்னா ஸ்வீட் நெக்டர்ஸ் அதை சொல்கிறது. பைஷ்டி தான் கிரெயின்ஸை வந்து அரைச்சி பண்ணுறது, பார்லி கிர்லி அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்களை சொல்கிறது சுறா. சுறா ஏவ ஆசவஹா மாதகா பதார்த்தா அப்படின்னுட்டு ஒரு வியாக்கியாத்தா அப்படி சொல்கிறார். இந்த இடத்துல சுறா ஏவ ஆசவம் அல்லது சுறா ஆசவம் ச அப்படின்னு சுராம்ச ஆசவம்ச 2 விதமான ஒரு இன்டாக்சிகண்ட் மத்தியபானத்தை கறந்தார்கள். எதில்? அயஃப் பாத்திரே, இரும்பு பாத்திரத்தில். தைத்தேயாக தானவாகாச்ச, திதியினுடைய பிள்ளைகளும் தனுவனுடைய பிள்ளைகளும் அசுரர்கள். அசுரர்ஷபம் பிரஹ்லாதம் வத்சம் விதாய, அசுரர்களுக்கு நடுவில் சிரேஷ்டனாக இருக்கக்கூடிய பிரஹ்லாதனை கண்ணுக்குட்டியாக நியமித்து, அயஃப் பாத்திரே இரும்புமயமான பாத்திரத்தில் அவர்கள் சுராசவம் அந்த மத்தியபானத்தை அந்த கல்லை வந்து க்ஷீரம் பால் ரூபமாக அதூதுகன் கறந்தார்கள். ஸோ தைத்தேயா தானவா வத்சம் பிரஹ்லாதம் அசுரர்ஷபம் விதாய அதூதுகன் க்ஷீரம் அயஃப் பாத்திரே சுராசவம். சரி. கந்தர்வ அப்சரசோ அதுக்ஷன்னு பாத்திரே பத்மமயே பயः வத்சம் விஸ்வாவசும் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம். எல்லாருக்குமே சத்து போயிடுத்துன்னு தெரியறது, அதனால தான் ஒத்தத்தரும் கரக்கரா. கந்தர்வ அப்சரசா, கந்தர்வர்களும் அப்சர ஸ்திரீகளும். விஸ்வாவசுங்கிறது கந்தர்வ சிரேஷ்டன் ராஜா. விஸ்வாவசும் வத்சம் கிருத்வா, விஸ்வாவசுங்கிற கந்தர்வனை கன்றாக அமைத்து, பத்மமயே பாத்திரே தாமரமயமாக இருக்கக்கூடிய பாத்திரத்தில் மிருது. கந்தர்வா அப்சரானாலே அவர்கள்லாம் வந்து இந்த ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படிங்கிறோம். ஃபைன் ஆர்ட்ஸ்னு சட்டிலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம். இட் நீட்ஸ் ஃபைனர் சென்சிபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் ஆர்ட்ஸ். அதனால அதுக்கு வந்து உண்டான பாத்திரம் கூட பாருங்கோ, ஒரு பத்மமயமாக தாமரப்பூனால் அமைக்கப்பட்ட பாத்திரம்ங்கிறார். வேற அங்கே கல்லுக்கு வந்து இரும்புமயமான பாத்திரம்ங்கிறார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாதிரி ஒன்றத்தை சொல்கிறாருங்க, அயன். காந்தர்வம் மது சௌபகம் அதுக்ஷன். காந்தர்வம் கந்தர்வ வித்தையான பாட்டு. அதுக்கப்புறம் மது, இந்த இடத்துல தேன் எடுத்துக்கணும். அந்த தேனையும் பாலாக சௌபகம் மது. சௌபகம்ங்கிறச்சு மங்களகரமாக இருக்கக்கூடிய அந்த சுரா ஆசவமுக்கும் இந்த மதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது இன்டாக்சிகண்ட். வேற இது வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட்ற அந்த தேன் இருக்கோ இல்லையோ, புஷ்பரசம் இருக்கோ இல்லையோ, அதை மாத்திரம் இங்கே சொல்கிறார். ஸோ காந்தர்வம்ங்கிறது கந்தர்வ வித்தையான பாட்டு, நாட்டியம் எல்லாமே. சங்கீதம்ங்கிறது தான் காந்தர்வ வித்யா. சங்கீதம்ங்கிறது கீதம் வாத்தியம் ச நிருத்தியம் ச 3மே இஸ் ஈக்குவல் டு சங்கீதம். சங்கீதம்ங்கிறது நம்ம இன்னி பார்லான்ஸில் நம்ம எப்படி நினைக்கிறோம்னா பாட்டு மாத்திரம் தான் சங்கீதம்னு நினச்சிட்டு இருக்கோம். நம்ம சங்கீத ரத்னாகரத்துக்கு போனோம்னா, நாட்டியசாஸ்திரத்துக்கு போனோம்னா கீதம் வாத்தியம் ச நிருத்தியம் சேம்பர். பாட்டு வாத்தியம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் ஆல் சார்ட்ஸ், பர்கஷன் மாத்திரம் இல்லை, ஆல் சார்ட்ஸ் அண்ட் நிருத்தியம் நாட்டியமும் உங்களுக்கு சேர்ந்து தான் சங்கீதம் இத்தியுச்சத்தேன்னு அர்த்தம். ஸோ காந்தர்வம்ங்கிறது அந்த சங்கீத வித்தையை சொல்கிறது. அதுவும் மேலும் மங்களகரமான மது தேனையும் பயகா பால் ரூபமாக அதுக்ஷன் கறந்தார்கள். இந்த மதுங்கிறதுக்கு வாங் மாதுரியம்ங்கிற, சௌபகம்னா சௌந்தர்யம்னு இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுறார். சௌபகம்னா சௌபாகியம், அதை ஆஸ்பீஷியஸ்னஸ், மங்களகரமாக ஒரு அழகு கூர்ந்ததாக இருக்கக்கூடிய வாக்கில் இருக்கிற ஒரு ஸ்வீட்னஸ், அதையும் அவள் கறந்துட்டா.
அது போயிடுத்து. அதனால கந்தர்வ அப்சரசோ அதுக்ஷன்னு பாத்திரே பத்மமயே பயஹ வத்சம் விஸ்வாவசம் கிருத்வா காந்தர்வம் மது சௌபகம் வத்சேன பிதரோ அர்யம்னா கவ்யம் க்ஷீரம் அதுக்ஷத ஆமபாத்திரே மகாபாகாக ஸ்ரத்தையா ஸ்ராத்த தேவதாக. ஸ்ராத்த தேவதைகளாக இருக்கக்கூடிய பிதரகா, பித்ருக்கள், பித்ருகணங்கள் எல்லோருமே அர்யம்னா வத்சேன, அர்யமா அப்படிங்கிற தேவதையை, வத்ச அர்யமாங்கிற தேவதையை கன்றாக அமைத்து, ஆம பாத்திரே, ஆமாங்கிறது வந்து அபக்வ மிருண்மையே பாத்திரேங்கிற ஈரமாக இருக்கக்கூடிய பாத்திரம். பக்குவம், நம்ம வந்து ஒரு கிளேனால் ஒரு பாத்திரத்தை பண்ணிடுறோம், அதை வந்து சூளையில் எடுத்து அதை வந்து வேக வச்சு அது நல்ல, அதுக்கப்புறம் தான் அது வந்து நல்ல ஹார்டன் ஆகி காஞ்சு போய் அது வந்து ஒரு பாத்திரமாக யூஸ் பண்ணுறோம். அது இல்லாத ஆமாங்கரிச்சு பக்குவம் ஆகாதது, இன்னும் ஈரமண்ணாலேயே இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம், அது ஆம பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ஸ்ரத்தையா, ஸ்ரத்தையுடன் பிதரகா, பித்ரு தேவதைகள், அந்த ஸ்ராத்த தேவதைகள் அர்யம்னா வத்சேன, அர்யமாங்கிற தேவதையை வந்து கன்றாக அமைத்து, கவ்யம் க்ஷீரம் அதுக்ஷத, மகாபாகான பெரியோர்கள், பித்ருக்கள்ங்கிற ஒரு ஸ்ராத்த தேவதைகள் மகாபாகாக பெரியவர்கள், மிக அதிர்ஷ்டமானவர்கள். அந்த பித்ரு தேவதைகள் எல்லோருமே அர்யமாங்கிற பாத்திரத்தை, அர்யமாங்கிற கண்ணுக்குட்டியை அமைச்சு ஆம பாத்திரே ஈரமண் பாத்திரத்தில் கவ்யம் ஹவ்யம் தேவதா உத்திஷ்ய கிருதம் இது தானம், அதாவது தேவதோத்திஷ்ய உங்களுக்கு வந்து அக்னியில் போடுறதுக்கு ஹவ்யம்னு பேர், பித்ருகணம் உத்திஷ்ய போடுறதுக்கு வந்து கவ்யம்னு பேர். அதை இங்கே சொல்கிறார். ஸோ பித்ரு ஹோமத்திற்கு உரிய ஹவிஸ் இருக்கே அதுக்கு கவ்யம். அந்த கவ்யம் ரூபமாக இருக்கக்கூடிய க்ஷீரம், பாலை அதுக்ஷத கறந்தார்கள். வத்சேன பிதரோ அர்யம்னா கவ்யம் க்ஷீரம் அதுக்ஷத ஆமபாத்திரே மகாபாகாக ஸ்ரத்தையா ஸ்ராத்த தேவதாக. ஆகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீ எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்பிதிதம் நிருசிம்ஹம் அஹம் பஜே.